வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வாழைப்பழம், இன்னும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கலாம். சர்க்கரை வேணும்னாக்கா வெல்லம் போட்டுக்கலாம். ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, மைதா மாவு தேவையில்லைனாக்கா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கனிஞ்ச பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க பழம் சாப்பிட்லனாக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா அதுவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் மைதா மாவு, ஏலக்காய். எப்பயுமே ஸ்வீட் செஞ்சோம்னாக்கா சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். தேவையான அளவுக்கு, ஏன்னா வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கு இல்லையா, இது தண்ணி சேர்க்காதீங்க. அதுவே நல்லா தண்ணியே சேர்க்கலை. அந்த பழத்தோட ஈரத்தன்மையிலேயே மாவு கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். வானலை வச்சு நல்லா எண்ணெய் ஓரளவுக்கு ரொம்ப காயக்கூடாது. எடுத்தோடனே போடும்போது அப்படியே காந்துடும். இப்படி வச்சா சூடு ஏறணும். சும்மா சின்னதாக பெருசாகிடும். சூப்பராக வந்துடுச்சு. வாழைப்பழ போண்டா வித் இஞ்சி டீ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.